ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான வேலை வந்து ரொம்பவே பரபரப்பா, ரெஸ்ட்டே இல்லாம தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸி டே அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆரி டெய்லரிங் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வர 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ காலையில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மணி 10 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம 2 சாரிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஆளுக்கு 3 ட்ரெஸ் வந்து இன்னைக்கு மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். 2 சாரி குடுத்தாங்க. ஒரு நெட் கிளாத் குடுத்துருந்தாங்க. நெட் கிளாத் இன்னும் கட் பண்ணல. அத கட் பண்ணிட்டு அதுக்கு இது 2 சாரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது 2த்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நெட் கிளாத் கட் பண்ணி, அது வந்து ஃபுல் சர்க்குலர் டைப்ல கேட்டிருக்காங்க. ஸோ அத வந்து நான் ரெடி பண்ணணும். மேக்ஸி ட்ரெஸ்ஸை பொறுத்தவரைக்கும் கட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதால நேற்று நைட்டே வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஓகே, ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாடல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக போட் நெக்குக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த அந்த ஷேப் கொடுப்போம்ல, அதுக்காக இதையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நெக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணலை. அடித்து அப்படியே திருப்பிடுவோம். அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா, கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் பேப்பர் உங்களுக்கு எந்த அகலத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த ஃபோல்டிங்கும் கேன்வாஸ் பேப்பரோட ஃபோல்டிங்கும் லைனிங்கோட ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, இதுக்கப்புறம் கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அந்த கிளாத் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த நெக் லைன் வந்து இந்த இடத்துல இருக்கா, இதெல்லாம் நீங்கள் இப்போ மார்க் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நெக் லைன் இருக்கா, இதுலேருந்து உங்களுக்கு அந்த டிசைன் எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இப்போ நம்மளுக்கு நெக் டிசைன் எப்படி வரப்போகுது, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வரப்போகுது. ஓகேவா? அப்போ இங்கே கீழே எந்த இடத்தோட முடியணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெடி அளவுலேருந்து உங்களுக்கு 1 இன்ச்சு அல்லது 1 இன்ச் வேண்டாம், 2 இன்ச்சு அல்லது 1 1/2 இன்ச்சு அந்த அளவில் வச்சாதான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கணும்னாலும் உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரைக்கும் வேணாம். இந்த இடம் வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இதுதான் கரெக்டான அளவு. இப்படி மார்க் பண்ணிட்டு, சிம்பிள் தான், ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பண்றீங்க, இதோட அகலம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 6 இன்ச் இருக்கு. ஸோ அதே அளவை இங்கேயும் போட்டுட்டு, நீங்க வந்து பாக்ஸ் போட்டுருங்க கேன்வாஸ்ல. இப்படி போட்டுட்டு, இப்போ நெக்கு இந்த டிசைன் வைக்க போறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஷேப் குடுக்க போறோம். ஷேப் குடுக்கும்போது இப்படியே நீங்க அப்படியே கட்டடம் போட்டு நீங்க அப்படியே பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இதுல வந்து நெக் லைன் போட்டா இன்னும் எனக்கு கரெக்ட்டா போடுவேன் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அப்படியே இந்த கிளாத்த அப்படியே போட்டுட்டு, இந்த நெக் லைன கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி அப்படியே வரைஞ்சு விட்டுக்கலாம். இங்க நம்ம கட் பண்ண போறது கிடையாது. சும்மா நம்ம மார்க் பண்றதுக்காக மட்டும் தான். ஓகே. இந்த மாரி போட்டுட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாரி ஷேப் வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஷேப் குடுத்துக்கோங்க. இவங்க வந்து நார்மலா ரவுண்டு மாரி தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி போட்லி பட்டன் வர மாரி, சாரி அந்த வளைவு வந்து இந்த இடத்துல வர மாரி வச்சுட்டு, இந்த இடத்துல நல்ல நார்மல் நார்மல் வளைவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரி நார்மல் வளைவு போட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இதுலேருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச் அந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம் பார்த்தீங்களா, இது வந்து மடிச்சு விட்டு உள்ள போற துணி தான். ஆனா இந்த துணி விடும்போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ன கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்படி வச்சோம் பார்த்தீங்களா, இப்படி வச்சு எடுக்கும்போது, நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடம். இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து கரெக்ட்டா நம்ம ஆர்ம் ஹோலுக்கு உள்ளேயே முடிஞ்சிரணும். இத தாண்டி வெளியே இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்குலாம் சங்கட்டமா இருக்கும்ல. அதனால என்ன பண்ணிடணும், கொஞ்சம் முன்னாடியே மார்க் பண்ணி, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இதோட இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேல நீட்டி விட்டு கட் பண்ணுங்க. மார்க் பண்ணும்போது கரெக்ட்டா மார்க் பண்ணியிருப்போம். கட் பண்ணும்போது கொஞ்சம் மேல எக்ஸ்ட்ராவா கட் பண்ணுங்க.
இப்போ இந்த சென்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அர்க்கத் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் சும்மா இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடில் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்படி சும்மா காட்டும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துலையே அப்படியே என்ன பண்ணிக்கணும், இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சும்மா சின்ன சின்ன டாட்டா போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணிவிட போகிறோம். ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த நெக்லைனை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிளாத் எந்த கிளாத் நம்மளுக்கு தேவையோ அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி இப்போ ஃபுல்லாக கேன்வாஸ்லாம் வச்சு அயன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சுற்றி மெயின் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம அந்த கேன்வாஸை மடக்காமல் அப்படியே மடித்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் கரெக்டாக சென்டரில் உங்களுக்கு எந்த இடம், இங்கேயும் இந்த மெயின் கிளாத்லேயும் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் சென்டர் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம இதை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே லைனிங்கை வச்சு திருப்ப போகிறோம். லைனிங்கில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்க இடம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே உள்ள அகலமும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சென்டரை கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக லைனிங் கிளாத்துக்கு வந்து எப்படி நெக் வந்து அடித்து திருப்போமோ அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டிசைனில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நார்மலாக நீங்கள் எப்படி அடித்து திருப்பீங்களோ அந்த மாதிரி அடித்து திருப்பி சுற்றி தையல் போட்டு நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட் பார்ட்டு நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஓரத்தில் லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கேட்டாங்க, அதனால அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ஃபினிஷிங் சூப்பராக வரும். அப்புறம் மெயினான ஒரு விஷயம், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து பிடிக்கக்கூடாது. டாட் பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் இந்த ஓவல் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பட்டன் வைக்கிற மாதிரி அதை எடுத்து மாட்டுற மாதிரி நான் ஒரு ரோப் மட்டும் ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் வந்திருக்கு அவுட்லுக்கு. ஃப்ரண்ட்டில் டிசைன் வச்சுருக்கேன். கையில் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம். அடுத்தது கீழே ப்ளீட்டட் மேக்ஸி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்டர் 2 பார்டரையும் அட்டாச் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இப்போ இது இன்னொரு ட்ரெஸ்ஸு. இது நான் ஸ்டிச் பண்ணலை, என்னோட தங்கச்சி ஸ்டிச் பண்ணது. ஃபர்ஸ்ட்டில் நான் அந்த மிஷினை காட்டும்போதே இந்த கிளாத்தை காட்டும்போதே மிஷின் ஓடிட்டு இருந்திருக்கும். மேடம் தைச்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாம்பாம் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே இதையும் ரெடி பண்ணியாச்சு. ப்ளீட்டட் மேக்ஸி தான். ஆனால் இதில் வந்து கீழே உள்ள பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2மே ரவுண்ட் நெக் தான் வச்சிருக்கோம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த ட்ரெஸ் முடிச்சோடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நெட்டு கிளாத்து. இது வந்து 2 சாரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து குடுத்தாங்க. ஆனா அது வந்து துண்டு துண்டா இருந்துச்சு. இத எடுத்து குடுத்துருக்காங்க கஸ்டமரு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து நெட்டு கிளாத்து. அதனால இதுக்கு வந்து சாட்டின், அதுக்கப்புறம் கிரேப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன். இது 3மே வாங்கியிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிசைனுமே கேட்கல. நார்மலா தான் ஸ்டிச் பண்ண போறோம். எந்த ஒரு டிசைனும் கிடையாது. நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு, இல்ல வி நெக் அந்த மாரி ஏதாச்சும் வச்சுட்டு, நம்ம வந்து ஃபுல் சர்க்குலர்ல இத போட்டு, இது வந்து ஹாஃப் சர்க்குலர்ல போடப் போறேன். இது வந்து ஃபுல் சர்க்குலரு. இது வந்து லைனிங் வந்து கிரேப் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, பேனல் டைப்ல போடப் போறேன். இது வந்து டாப்க்காக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இனிமே கட்டிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நான் எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்ல சாட்டின் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சர்க்குலர்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாடலோட கட்டிங், ஸ்டிச்சிங் டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்க்குலர்ல போட்டிருக்கேன். இதில வந்து கொஞ்சம் கீழ கிளாத் பத்தல அப்படிங்கிறதுனால கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்போதுமே
இப்போ மெயின் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்க்குலரில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒட்டு வைக்கணும், துணி பத்தல. அதனால நான் எடுத்து அங்க வச்சிருக்கேன். எப்போதுமே ஃபுல் சர்க்குலருக்கு 4 ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணுவோமா, கட் பண்ணும்போது ஃபுல் சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஹிப்புக்கு நேரா நம்மளோட பாடியில சென்டர்ல ஒட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஃபுல் சர்க்குலரை பொறுத்த வரைக்கும். ஹாஃப் சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒட்டு வரும். இப்போ இதில் வந்து ஃபுல் சர்க்குலர் போட்டிருக்கறதால எனக்கு இந்த இடத்துல துணி பத்தாம கட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலுக்காக எடுத்து வச்சுருக்கேன் துணி. அது எல்லாமே கட்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதில் கட்டிங் கொஞ்சம் கீழே உட்காந்து அது இதுன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக வேர்க்க விறுவிறுக்க தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாடல் கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ, டீட்டெயில்டு வீடியோ ஒரு 4 பார்ட்டு கிட்ட போட்டிருப்பேன். அந்த பார்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கஸ்டமர் வியர் பண்ணுறதுக்காக, சண்டே வியர் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. ஒரு 3 மணிய போல கொண்டு வந்து குடுக்க சொன்னாங்க. ஆனா 3 மணிக்கு முடிச்சிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா 2, 3 ட்ரெஸ் அது பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதால ரொம்ப டைம் ஆயிட்டு 6 மணிக்கு தான் நான் வந்து முடிச்சேன். முடிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு நான் கொண்டு போய் குடுக்கறதுக்கு ஒரு 6:30 அந்த மாரி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வியர் பண்ணல. நாளைக்கு தானே பண்ண போறாங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. ஒண்ணும் அவங்க சொல்லவும் இல்ல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. இனிமேல் இத எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் நான் காரைக்கால்ல கொண்டு போயிட்டு குடுத்துட்டு வரணும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.